வணக்கம். வாரம் ராசி பலன் கும்பம். அதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட் நான் பார்க்குறேன். நீங்கள் எனக்கு வார பலனோ இல்லை மாத பலனோ சொல்கிறீங்க, ஆனால் சரியாக வரமாட்டேங்குது, பொருத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதற்கு என்ன காரணம்னா, சில பேர் எனக்கு பொருத்தி வருது அப்படின்ற மாதிரி லைக் பண்ணுறீங்க, நல்ல கமெண்ட்டாகவும் போடுறீங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அதனுடைய அமைப்பில் தசாபுத்தி அமைப்பு இயங்கும். அதனால் இந்த ராசி பலன், ராசிக்கு அதிபதியும் ராசி இருந்த வீட்டில் ராகுவோ கேதுவோ செவ்வாய் இது போன்ற அமைப்புகளில் இருந்தால் இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு சரியாக இருக்காது. அதனால் இந்த ராசி பலன்கள் வார பலன்களாக இருக்கட்டும் இல்லை மாத பலன்களாக இருக்கட்டும், வருட பலன்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல நீச்ச அமைப்பில் இருந்தார். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது வேலை அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. அதேபோல் தொழில் அமைப்புகளில் தேவையில்லாத சிரமங்களும் இருந்தது. அவர் 7ஆம் இடத்திற்கு நட்பு நிலைமையில் வராரு. வளர்பிறை சந்தனில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய தொழில் அமைப்புகள், சகோதர வகைகளை எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாமே சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்வது என்பது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே போல் இந்த வாரம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, 2 சுபகிரகங்கள் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி நட்பு வட்டாரங்கள் நல்லா இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய 5ஆம் இடத்துல 2 சுபகிரகங்க புதனும் வலுவடைந்து குருவுடன் இணைந்து நல்ல ஒரு அமைப்பில் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், இது எல்லாமே இந்த வாரம் நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு உண்டாகும். சகோதர வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் மன அலைச்சல்கள், கஷ்டங்கள், இது எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வாரத்தில். படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 2ல் உங்களுக்கு பாத சனியாக சனி இருந்தார், சுக்கிரன் நினைவு பெற்றிருந்தார். அதனால் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்து இப்போ சுக்கிரன் விலகிட்டார். இப்போ சனி மட்டும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. வார்த்தைகள் இது போன்ற அமைப்புகளில் வருமான தேவைகளில் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத அளவிற்கு ஒரு சிரமங்கள் இருக்கும். தேவைக்கேற்ப ஒரு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு, பாத சனியினுடைய அமைப்பு தான். இப்போ குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு சிரமத்தை கொடுப்பாரு சனி கண்டிப்பாக. அதனால் பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்க, நன்மை. குடும்ப தேவைகளை கண்ணும் கருத்தமாக ஒரு நிதானமான அமைப்பு உடைய ஒரு அமைப்பு தான் சனி. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தைகளாக இருக்கட்டும், குடும்ப விஷயத்திலையாக இருக்கட்டும், கொஞ்சம் இப்போது 3 நாள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு 6 நாள் கடந்து அதை செய்யுங்க. குடும்ப விஷயத்தில் உடனே எடுத்து அதை செஞ்சிங்கன்னா அது ஒரு கஷ்டத்தை உண்டாகும். கொஞ்சம் பொறுத்து செஞ்சிங்கன்னா அந்த குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த சனி பகவான் தருவார். அதே போல் வருமானத்துலேயும் அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்ற ஒரு அமைப்பில் அதனுடைய வழியில் நீங்கள் போனீங்கன்னா லாப அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். மற்றபடி இந்த கும்ப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியான தொழில் அமைப்புகள், இது எல்லாமே வேலை, இது போன்ற அமைப்புகளில் சந்திரனும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் சிறப்பாக இருக்கக்கூடிய. அடுத்தது 6ஆம் பாவாதிபதி இல்லையா, அவர் நீச்ச அமைப்பில் வருவார். ஒரு 2 நாட்கள் ஒரு சிரமமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அடுத்ததாக அவர் நல்ல ஒரு நட்பு நிலை லாபஸ்தானத்தில் வருவார். அந்த அமைப்பில் குருவின் பார்வையில் வர்றதுனால வேலை அமைப்புகளில் சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.